வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 20ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 25ஆம் வாரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்காஸ் நற்செய்தி 8வது அதிகாரம் 16 18 வரைக்கும். காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். இந்த பகுதியை பற்றி அந்த Fathers of the Church, திருச்சபையின் தந்தையர்களில் ஒருவர் ஆரிஜின், அவர் விளக்குகின்ற பொழுது, இந்த வீடு ஆன்மீக வீடு, இந்த படுக்கை என்னுடைய உடல், அந்த உள்ளே வருவோர் போதகரிடம் வார்த்தையை கேட்க வருகிறவர்கள். இந்த ஒளி, உள் ஒளி, இன்னர் பியூட்டி, இன்னர் குட்னஸ் ஆஃப் காட், கடவுளுடைய உள் ஒளி, அதை மூடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றார். இது ஆன்மீக ஒளி, அதை மூடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றார். இது மகிழ்ச்சியின் ஒளி, இது அமைதியின் ஒளி, இது உண்மையின் ஒளி, இது அன்பின் ஒளி. ஆகையினால இதெல்லாம் மூடி வைக்க கூடாது. வெளிப்படாதது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறிவிக்கப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று நினைப்பதும் எடுக்கப்படும். இது இந்த காசு விஷயம் இல்லை. உள்ளவர் நிறைய காசு வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கே ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், இல்லாதவர்களுக்கு அதையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற விளக்கம் கிடையாது. இந்த இறை வார்த்தை உள்ளவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இந்த இறை வார்த்தை இல்லாதவர்களுக்கு, வாசிக்காதவர்களுக்கு, தங்களுடைய மனதையும் இதயத்தையும் உள்ளத்தையும் இந்த இறை வார்த்தையால் நிரப்பாதவர்களுக்கு உள்ளதும் எடுக்கப்படும். இந்த இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டே இருக்கிறவர்கள், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறவர்கள், தியானித்துக் கொண்டே இருக்கிறவர்கள், பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்கள், வாழ வைப்பவர்கள், இவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர்களுக்கு அந்த விவிலிய இருக்கு வீட்டில், அதை திறக்கிறது கிடையாது, அது நூலாம்படம் அடைஞ்சு போய் கிடக்கு, அதை டஸ்ட் அடிக்கிறது கிடையாது, அதை திறக்கிறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது, பிள்ளைகளுக்கு வாசிக்க சொல்றது கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கட்லுக்கு அடியில விளக்க வைக்கிறது போல கட்லுக்கு அடியில வச்சுட்டாங்க இறை வார்த்தை. எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடி வைப்பதில்லை. நல்லா டஸ்ட் அடிச்சது, இது எனக்கு விவிலியம் கல்யாணத்தன்னைக்கு பங்கு சாமியார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாங்கினதை அன்னைக்கு மூடி வச்சவங்க தான் அதை திறக்கிறதே கிடையாது. கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. அதை எங்கெங்க இந்த கட்டிலுக்குள்ள வைக்கிறத விட அந்த பெட்டிக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறது. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். இந்த விளக்கு தண்டு அப்படின்னு சொன்னா அது திருச்சபை, அந்த திரு அவை,
விளக்கு தண்டு என்று சொன்னால் இல்லத்தில் கூடுகிறவர்கள், விளக்கு தண்டு என்று சொன்னால் அன்பியங்கள், விளக்கு தண்டு என்று சொன்னால் ஆலயத்தில் கூடுகின்ற அந்த பங்கு. இந்த மக்கள் மத்தியில் அந்த இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அது அவர்களுக்கு ஒளியாக இருக்கும். அதனால தான் இந்த சங்கீத ஆசிரியர் திருப்பாடல் 36:9 அவர்கள் செய்வதையும் மீறியதையும் இருமாப்புடன் நடந்ததையும் எடுத்து இயம்புவார். ஆண்டவர் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து இயம்பணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உள் ஒளியை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டணும் அப்படின்னு சொன்னா, இந்த இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கணும். அதான் இன்னைக்குள்ள முதல் வாசகம் எஸ்ரா நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 1 to 6. இந்த எஸ்ரா காலம் 537வது வருடத்திற்கு பிறகு, இயேசு பிறப்பதற்கு 537வது வருடத்திற்கு பிறகு அங்கே ஒரு யாத்திரை நடைபெறுகிறது. பாபிலோனியாவுக்கு 587 சிறைப்படுத்தி அழைத்து செல்லப்பட்ட இந்த மக்களை விடுவிப்பதற்காக எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. எரேமியா இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னன் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள் உணர்வை ஆண்டவர் தூண்டினார். உங்களுடைய உள் உணர்வை ஆண்டவர் தூண்ட வேண்டும் என்றால் இறை வார்த்தையை எடுத்து வாசிக்க வேண்டும், விவிலியத்தை திறக்க வேண்டும். இறை வார்த்தை என்னுடைய மனதிலும் இதயத்திலும் ஆன்மாவிலும் உடலிலும் நிரம்ப வேண்டும். என் உடல் முழுவதும் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். ஆக அந்த இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னன் சைரஸ், இந்த சைரஸ் பேரு ஏசாயா 46வது புத்தகத்துல 46வது அதிகாரத்துல இருக்கு. அது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் இறைவாக்கு உறுத்திருக்கிறார். இந்த மக்கள் அடிமைப்பட்டு அவர்கள் இந்த சைரஸ் மன்னனால் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சைரஸ் ஆணை ஒன்று பிறப்பித்து, அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்தை ஊடுருவி ஊந்தி தள்ளுகிறது. என் மக்களை விடுதலை செய், என் மக்கள் அவர்கள் நாட்டிற்கு செல்லட்டும், ஆலயத்தை கட்டட்டும், நகரத்தை கட்டட்டும், நகரத்தின் சுவர்களை கட்டட்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு உள்ளார்ந்த உந்துதலை கொடுக்கிறார். அந்த உள்ளார்ந்த அந்த உந்துதல் எதிலிருந்து வருகிறது? எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு. எரேமியா காலத்தில் அவர் ஓங்கி உரைத்த அந்த இறை வார்த்தை அவனுடைய அந்த சைரஸ் அந்நிய தேவன், அந்த பாரசீக மன்னன், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஒளியாய் கனந்து மக்களை விடுதலை செய்கிறார். பாரசீக மன்னர் சைரஸ் கூறுவது, விண்ணக கடவுள் ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம். மன்னகத்தில் அப்ப பாரசீக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நாட்கள். மேலும் யூதேயாவில் உள்ள எருசலேமில் தமக்கொரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். பாருங்க, அந்நியன், பாரசீகன், பாரசீக மன்னன் அவரிடம் ஒரு ஆலயத்தை கட்ட பணித்திருக்கிறார். இந்த வார்த்தை யாரையும் ஊடுருவி ஒளிரச் செய்யும்.
இந்த வார்த்தையை கட்டுக்கடியில இந்த வார்த்தையை மூடி வைக்காம அதை எடுத்து விளக்கு தண்டின் மீது வைத்தால், வாசித்தால், தியானித்தால், சிந்தித்தால் எல்லாரையும் ஒளிர்விக்கும். ஆகையினால மேலும் எருசலேமில் தனக்கொரு கோயிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் 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 அரசரை சார்ந்துள்ளோரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. கடவுள் அவரோடு இருப்பாராக. அவர்கள் யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோயிலை கட்டுவார். அந்த விடுதலை செய்யப்பட்ட பிறகு 3 குழுக்களாக அவர்கள் வருகிறார்கள். உடனே எல்லாரும் வரல. அதுல ஒரு குழு தாவீதின் வழி வம்சத்தில் வந்த ஒரு அரசர். ஓகே, அவர் கூட்டு வராரு. அதுக்கடுத்து எஸ்ரா ஒரு கூட்டத்தை கூட்டு வராரு. அதுக்கடுத்து நெகமாயா இன்னொரு கூட்டத்தை கூட்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. அந்நிய தேசத்தில் அடிமையாய் கிடந்த இந்த மக்கள் எல்லாரும் வந்து அந்த கோயிலையும் நகரையும் நகர் சுவரையும் கட்டுகிறார்கள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோயிலுக்கு தன்னார்வ காணிக்கையை அனுப்புவதோடு அங்கங்க தங்கியிருக்கிறவங்களும் காணிக்கைகளை அனுப்பணும். வெள்ளி, பொன், மற்ற பொருட்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவணும். ஏன்னா இவர்களெல்லாம் எல்லாவற்றையும் இழந்து நாடுகளுக்கு போறாங்க. அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் தரைமட்டமாக இருக்கும். எல்லாம் தீக்கரையாகப்பட்டிருக்கும். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து அவர்கள் அந்த வாழ்க்கையை தொடங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய காணிக்கையை அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அப்போது யூதா பெஞ்சமினுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் எருசலேமில் ஆண்டவரின் கோயிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். இந்த அனைவரையும் புறப்படச் செய்தது எது? இறை வார்த்தை, அந்த இறை ஒளி, அந்த உள் ஒளி, அந்த இன்னர் பியூட்டி, அந்த இன்னர் குட்னஸ் ஆஃப் காட், அந்த ஆன்மீக ஒளி, அந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஊருக்கு செல்கிறோம், நாட்டிற்கு செல்கிறோம், ஆலயத்தை கட்டப்போகிறோம், நகரை கட்டப்போகிறோம், மதிலை கட்டப்போகிறோம் என்ற மகிழ்ச்சி, அமைதியில் வாழப்போகிறோம் என்ற ஒளி, உண்மையான ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் என்ற ஒரு ஒளி அவர்களை சுற்றி சூழ்ந்து கொள்கிறது. எனவே அவர்கள் விளக்கு தண்டின் மீது ஏற்றப்பட்டவர்களாக எழுந்து பிரகாசிக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த இறை வார்த்தை நமக்கு பாதையாக இருக்கட்டும். அதத்தான் அந்த திருப்பாடல் 119 ஒரு பெரிய திருப்பாடல், அதுல 105வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியையும் அவரே. அதனால நம்ம இருள இருக்காம தட்டி தவறி கீழே விழாம இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை ஏற்றணும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றுவது போல இந்த வார்த்தையை தூக்கி பிடிக்கணும். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த பெற்றோர்கள், பெரியவர்கள் ஓகே ஒரு சில தவறுகள் எல்லாம் செய்திருப்பார்கள். அதை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை மட்டம் தட்டுவது நல்லது அல்ல. இந்த பிள்ளைகளின் திறமைக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது. பெற்றோர்கள் இருளில் நடந்து விட்டார்கள், பெற்றோர்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள், பெற்றோர்களுக்கு எதிர்காலம் இல்லை, ஆகையினால பிள்ளைகளும் அப்படியே இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் இல்லை, அவங்க வாழ்க்கையில ஒளியேற்றணும். அதைத்தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த இருளில் நடக்கின்ற பிள்ளைகளை தங்களுடைய பள்ளிக்கு அழைத்து சென்று இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு, இந்த கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டு, த மணி மேக்கிங் வேர்ல்டு, இந்த உலகம் ஆகிய இருளில் இருந்து அவர்களை எடுத்து யாரும் அட்மிஷன் கொடுக்காமலே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, யாரும் போர்டிங்ல சேர்க்காம அவங்களுக்கு காசு கட்ட முடியாம இருக்கிற அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒளி ஊட்டுகின்ற அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் குருக்களும் அவர்களெல்லாம் இந்த பிள்ளைகளை விளக்கு தண்டின் மீது அமர வைக்கிறார்கள். ஒளிர எழுந்து பிரகாசிக்க. அதனால பிள்ளைங்கள் தப்பு கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் ஒளிர வைக்கணும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. ஆகையினால இன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க இந்த கம்ப்யூட்டரை வச்சு விளையாடுறத பார்த்தா, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் செல்போனை அப்படியே பிரிச்சு மேயறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒளி இருக்கிறது, எவ்வளவு திறமை இருக்கிறது, எவ்வளவு அந்த இன்னர் பியூட்டி இருக்கிறது, கடவுளுடைய அந்த குட்னஸ் இருக்கிறது. அதெல்லாம் ஒளிர விடணும், மங்க விட்டுறக்கூடாது. நீ மாடு மேய்க்க பிறந்த போய் மாடு மேய், நீ ஆடு மேய்க்க பிறந்தவ நீ ஆடு மேய், நீ விவசாயத்துக்கு அடிமாட்டா உன்னை வித்துடுறேன், நீ அங்கே போய் ஒரு 3 மாதம் வேலை செஞ்சு, இப்படி பிள்ளைகளை கட்லுக்கு அடியில் விளக்க வைக்கிறது போல வச்சிடக்கூடாது. இந்த பிள்ளைகளை எல்லாம் விளக்கு தண்டின் மீது ஏற்ற வேண்டும். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் ஒளிர வேண்டும், அவர்களுடைய வாழ்வு மிளிர வேண்டும். ஆகையினால உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக, அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றுவார்கள். இந்த நற்செயல்களை செய்து வருகிறவர்கள் இன்றைய சகோதரர்கள் சகோதரிகள் குருக்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் பள்ளிகளை கட்டி அந்த பள்ளிகளின் மூலம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒளி ஊட்டி வருகிறார்கள், விளக்கு தண்டின் மீது வைத்து வருகிறார்கள். அவருக்காக ஆண்டவரை போற்றுங்கள், அவர்களுக்காக ஆண்டவரை போற்றுங்கள். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மண்ணில் புதைக்கப்பட்ட தாளந்துகளாக இந்த பிள்ளைகளை மாற்றி விடாதீர்கள். இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட தாளந்து அப்படியே மக்கி போய்விடும். இந்த பிள்ளைகளுடைய அறிவு ஒளியை ஏற்றுங்கள், இந்த பிள்ளைகளுக்கு அறிவு ஒளியை ஏற்றுங்கள். ஒரு பிள்ளையை நீங்கள் விளக்கு தண்டின் மீது ஏற்றி வைத்து படிக்க வையுங்கள். நீங்கள் சேர்த்த சொத்து சுகம் காசு, அங்க பாருங்க முதல் வாசகத்துல அந்த இல்லாத மக்களுக்கு மீண்டும் அந்த நகரையும் ஆலயத்தையும் மதிலையும் கட்டுவதற்காக தன்னார்வ காணிக்கை அன்போடு வெள்ளி பொன் மற்ற பொருட்கள் கால்நடைகள் அனைத்தையும் கொடுத்தது போல உங்களுடைய அதிக சொத்திலிருந்து ஒரு குழந்தையை விளக்கு தண்டின் மீது
அமர வைத்து அதனுடைய ஒளியை பிரகாசிக்க வைப்பீர்களாக. ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம். இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் அந்த பிள்ளைகளை எல்லாம் எடுத்து விளக்கு தண்டின் மீது ஏற்றுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் குருவும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிறரின் திறமைகளை, பிறரின் பிள்ளைகளுடைய திறமைகளை மண்ணுக்குள் புதைத்து மக்க விடாமல் அவைகளை எழுந்து பிரகாசிக்க வைப்பீர்களாக. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த உள் ஒளி, இன்னர் பியூட்டி எழுந்து பிரகாசிப்பதாக. உங்களுடைய ஆன்மீக ஒளி உங்களுடைய முகத்தில் தெரிவதாக. மகிழ்ந்திருங்கள், அமைதியாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.